ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். அதில் 4வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் கரம் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 4வது வசனத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கார். என்னது? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 40வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நம்ம மீது இருக்கிற இரக்கத்தினாலே சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. என் ஜனத்தை என்ன பண்ணுங்க? ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம், நீங்களும் நானும் பலவிதமான சூழ்நிலையில் ஆறுதலை இழந்திருக்கோம். ஆறுதல்னா மனசில் ஒரு நிம்மதி இல்லை, தேறுதலும் கிடைக்கல. ஆறுதலுங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது, தேர்தல் படுத்தி கொள்றதுன்னா நம்மளை தேர்த்திக்கிறது. ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த மாதம் என்ன செய்ய போகிறார்னா, தம்முடைய கரத்தினாலே ஒரு தாயை போல நம்மை தேற்ற போகிறார், ஆறுதல் படுத்த போகிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன? அடுத்த வசனம் சொல்லுது, எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்று அதன் அக்கிரமம் நிவர்த்தியாது என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய கையில் ரெட்டிப்பாய். நேற்று கூட ஆராதனைக்கு 2வது ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கர்த்தர் பேசினார் நம்மோட. அக்கிரமத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம பாவத்தை அப்படியே செய்து செய்து பழகி போய் இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுறோம். அதுதான் அக்கிரமம். பாவத்தினுடைய ஹை ஸ்கோர், அதிகபட்சமான அந்த அளவு தான் அக்கிரமம். அக்கிரமத்தினால தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. நம்ம பொதுவாக ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்கோம். 1 விபச்சாரம் செய்கிறது, 2வது கொலை செய்கிறது, 3வது திருடுறது. இது மாதிரி வச்சுருக்கோம். அப்போ நம்ம பாவம் செய்யலைன்னு டக்குன்னு நான் யாரையும் கொலை செய்யலை, நான் யார்ட்டையும் விபச்சாரம் செய்யலை, நான் எதை பொருளையும் திருடலை, அதனால் நான் ஒரு பரிசுத்தவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த 3 செஞ்சால் மட்டும்தான் பாவம் என்று பைபிள் நமக்கு சொல்லவில்லை. நிறைய லிஸ்ட்டு நம்ம கொடுக்குது. பெருமை, அது ஒரு பெரிய பாவம். லூசிபர் என்ற தூதன் பிசாசாய் கீழே விழ தள்ளப்பட்டதுக்கு என்ன பாவம் செஞ்சான்? மேட்டிமையை நினச்சான். அவன் என்ன, நான் முதல் வரிசையில் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி தான் கடவுள் இருக்கார், நான் கையசைக்கி தான் தூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பாடுறாங்க. அப்போ நான் சொல்கிறது தானே தூதர்கள் கேட்குறாங்க, நான் தானே கடவுளுக்கே மகிமையை கொண்டு வரேன், அப்போ நான் தானே முக்கியமான ஆள் அப்படின்னு நான் தானே நினச்சோன்னே லூசிபர் என்ற தூதன் மேட்டிமை அடைந்தபடினால கீழே விழ தள்ளப்பட்டான். என்னவா மாறிப்போனான்? பிசாசாக மாறி. அப்போ லூசிபர் செஞ்ச பாவம் விபச்சாரமோ கொலையோ திருட்டோ இல்லை, என்னதான்? மேட்டிமை. மேட்டிமைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் பாவத்தை விடுன்னு சொன்னோன்னே, நான் விபச்சாரம் பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் திருடலை, அதனால் நான் நிரபராதி இல்லை, ஒரு பரிசுத்தவான் நீ நினச்சிக்காத. நிறைய மேட்டிமை. லூசிபர் விழுந்ததே மேட்டிமைனால. 2வது யோபு என்ற பக்தனை நம்ம மறக்க முடியாது. அவர் உத்தமன், சன்மார்க்கன், தினந்தோறும் ஜெபம் பண்ணவர். ஆனால் அவர் செஞ்ச பாவம் என்ன? பயம். பிள்ளைங்கெல்லாம் ஒருவேளை பாவம் செஞ்சிருவாங்களோன்னு இவரேவே முந்திக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு? பலி செலுத்துறார். அவங்கெல்லாம் யாருமே பாவம் செய்யலை, நல்ல பிள்ளைங்களாக தான் இருந்தாங்க. இவராகவே ஓவராக என்ன பண்ணுறாருன்னா,
என்னை அளவுக்கு மற்றவங்களாம் பக்திமான இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரே என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்காக போய் ஜெபிக்கிறேன்னு பயந்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவர் பயந்த மாதிரியே நடந்துச்சா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த விபச்சாரம், கொலை, திருட்டு மட்டும் பாவம் நினச்சிக்கிட்டு மற்றதை கவனிக்காம விட்டுறாதீங்க. மேட்டிமை எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த 4ஆம் வசனத்தில் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். மலை குன்றுனா நம்மளை பற்றி ஓவராக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஓவராக நினச்சிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட இந்த நெருப்பை தொடாதுன்னு ஒரு சொன்னால் என்ன பண்ணுங்க, நம்ம கையை தட்டி விடுங்க, அழுவுங்க, கத்துங்க. அப்புறமேல் கடைசியில் அது என்ன பண்ணும், போய் இந்த நெருப்பை தொட்டு பார்த்துட்டு வீன்னு கத்தும். அப்போ அது தொடுற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு தெரியாது இதுக்கு தாண்டா வேணான்னு சொன்னாங்கன்னு தெரியாது. இன்னொன்று நமக்கு தெரியாதா, என்னமோ நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கிது. ஆனால் சுட்ட பிறகு தான் அதுக்கு வலினா என்னன்னு புரியுது. இது மாதிரி தான் நம்ம நிறைய நேரங்களில் வாழ்க்கை பிரயாணத்தில் மேட்டிமையினை பாதிக்கப்படுகிறோம். அதனால் இந்த மேட்டிமையான எண்ணங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். 2வது பயம், தேவையில்லாத பயம். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எதுவும் என்னை அணுகாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். எதுவும் அணுகாது. அவங்க லிவிங்ஸ்டன் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி தான் இன்னைக்கு அவங்க குடும்பமாக இங்கே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருன்னா நம்மளை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் வளவும் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா. 3வது என்னன்னா, இந்த 1 மேட்டிமை, பயம். 3வது பார்த்தீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம். இன்னைக்கு அநேகர் எந்த பாவமும் செய்யதில்லை, ஆனால் பார்க்கும்போதே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டு ஏதோ ஜாயிண்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க மைண்ட்லேயே மற்றவர்களை அப்படியாக இணைத்து தவறாக பார்க்கிற எண்ணங்கள். அதை நினைக்கிறது மட்டும் இல்லை, யார்ட்டையாவது போய் தட்டி விட்டுறது. பார்த்தீங்களா, அடிக்கடி பேசிக்கிறாங்க, அதான் பஸ்ஸில் போகிறாங்க, அங்கே வண்டியில் போகிறாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு. அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் இப்படி மற்றவர்களை பழி சொல்லுதல், பழி சொல்கிறது, குற்றம் கண்டுபிடிக்க. தொட்ட 90 நான் வந்தோன்னே அந்த ஃபேர் ஆஃப் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறது. அது எதேச்சமாக நடந்திருக்கும். ஆனால் அதை ஒரு பெரிய பாயிண்ட்டாக என்ன பண்ணுறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது. வண்டியை கொண்டு வந்து இடிக்கிற மாதிரி நிறுத்திட்டான் அது ஒருத்தர். என்னையை பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறது, திருப்பிக்கிட்டு போகிறாங்க. எதுக்கோ அவன் போகிறான், நீங்கள் கண்டுக்காமல் இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரத்தில் இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதும் பழி சுமத்துறதுமே நம்மளை பாதாளத்துக்கு தள்ளுகிறது. ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தையுமே யார்ட்டையும் பேசக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொன்று, ஆதாரத்தோட நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு அது தேவையில்லைன்னு போயிடணும். ஒரு அல்லேலூயா. பிறரை குற்றப்படுத்த நாம் யார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக எடுத்து போட்டார்னா எத்தனை பேர் படத்தை எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியும்? நாம் என்றோ ஒரு நாள் விழுந்திருப்போம், எழுந்திருப்போம். ஆண்டவர் அதை மட்டும் ஸ்க்ரீன் போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவரை இருக்கிறபடினால் நாமும் பிறரை மன்னிக்கணும். வசனம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்னா கண்ணும் காணாமல் போயிடும் அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணிடும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுமா? நிறைய நேரங்களில் ப்ரொஃபட்டிக் கிஃப்ட்டு சில பேர் கேட்கும்போது நான் நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன்ருவேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன, இன்னைக்கு மனசு சரி இருக்காது, கவலை கண்ணி இருக்காது. நம்ம அதை ஒழுங்குக்குள்ளே இருக்கணும். யார் பொருளையும் இச்சிக்காமல், யாரை பற்றியும் குறை சொல்லாமல் பேசாமல் இருந்தோம்னா பொங்கி வரும். இதை 4 வார்த்தையை பேசிவிட்டு அங்கே போய் உட்காந்தோம்னா ஏற்கனவே மைண்டில் இருக்கிறது தான் வருமே தவிர கர்த்தர் பேசவே மாட்டார். அதனால தான் நிறைய ப்ராஃபசிஸ் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே மைண்டில் இருக்கிறது வரும்போது அது நடக்காது. கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ குற்றம் கண்டுபிடிக்கவும் வேணாம், மற்றவங்களை வீணா பழி சுமத்தி பேச வேணாம். கர்த்தரும் நாமும்னு வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும். இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, பள்ளம் உயர்த்தப்படும். எப்படி சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படுமோ அது மாதிரி பள்ளம் என்ன பண்ணும் சொல்லுங்க, பள்ளம் உயர்த்தப்படும். இது எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயலாமைகளாலே வந்த பிரச்சனைகள். நான் முயற்சி எடுத்தேன் பிரதர், நடக்கலை. நான் இதுக்காக எவ்வளவோ நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ரிசல்ட் வரல. அதெல்லாம் ஒரு பள்ளம். முயற்சி எடுத்தும் முன்னேற முடியாத நிலைமைகள். கர்த்தர் இந்த மாதம் அதை மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா.
பள்ளம் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கை மீது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். இதெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ அதெல்லாம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க பள்ளம் உயர்த்தப்படுவதாக. கடைசியா கோணலானவை செவ்வையாக்குகிறார். இதை சண்டே வருகிற சண்டே கோணலானது கரடுமுரடானதை குறித்து சில செய்திகளை பார்ப்போம். கடைசி 5ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க என்ன ஆகும்? வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும். அது எப்படி வெளியரங்கமாவதுக்கு அடையாளம் என்ன? மாம்சமான யாவும் அதை ஏகமாய். இப்ப மகிமை மகிமைன்னு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், இல்ல மகிமையை பத்தி நிறைய பாட்டு இருக்குது. பாடினோன்னு ஒரு அபிஷேகத்துல நிறையிறோம், சில பேர் கீழே விழலாம், சில பேர் பரவசம் அடையலாம். அது மகிமை அல்ல. இதெல்லாம் நம்முடைய தேவ சபையாய் நாம் கூடி வரும் பொழுது அந்த மகிமையை உணர்ந்து செய்கிற செயல்கள், பாடுகிற பாடல்கள், அது மகிமை அல்ல. மகிமை என்பது எதுனா, சுற்றி இருக்கிற இந்த மாம்சமான கண்கள் யாவும் நாம் உயர்த்தப்படுவதை பார்ப்பது. ஒரு அல்லேலூயா. இப்ப இந்த ஐடியாவோட உங்க வாழ்க்கையை பாருங்களேன். நீங்க உயர்த்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமென். மற்றவங்க கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்காரா இல்லையா? அப்ப நீங்க மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை சில ஏரியாவில் இன்னும் மகிமைப்படுத்தப்படாது இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். ஹalleluya. கூட இருக்கிறவர்கள், உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், உங்க நகர்ல வசிக்கிறவங்க எல்லாருடைய கண்களும் அதை என்ன பண்ணும்? காணும். அவங்களே வாயை திறந்து சொல்ல போறாங்க. எத்தனை பேர் ஆமே பரவாயில்லையே நீ முன்னேறிட்டியே, நான் என்னமோ நினைச்சானே நீ நல்லா வந்துட்டியேன்னு சொல்ல போறாங்க. உங்க விசுவாச காதுகளை கேளுங்க. என்னை இப்படிதான் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண போறாங்க, என்னை வாழ்த்தி சொல்ல போறாங்க, எனக்கு கை கொடுக்க போறாங்க. அப்படி விசுவாசம் நிறைய இந்த மாதம் அது நடக்க போகிறது. திருப்பி தொகுத்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மை ஆற்றுகிற தேற்றுகிற மாதம். மற்றவர்கள் மூலமா இதுவரைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கலையா? இந்த மாதம் அதை ஆண்டவர் கிடைக்க செய்வார். உங்களையே தேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் மிக சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வருஷம் இந்த அதிகாரத்துடைய கடைசியில் அதான் சொல்றாரு, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடந்து விடுவார்கள். 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காரணம் கர்த்தர் அவர்களை தேற்றி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன் உங்களை தேற்றுகிறபடினாலே எந்த சோர்வுக்கும் இடம் இல்லை. கர்த்தர் அந்த இடத்தை நிரப்ப போகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, போர் முடிந்து விட்டது. சில பிரச்சனைகளை நம்மை தொடர்ந்து வந்து தாக்கி கொண்டு இருந்திருக்கலாம். வருஷம் வருஷம் சில பிரச்சனை வரும், சில பேருக்கு மாசம் மாசம் பிரச்சனை வரும், சிலருக்கு தினந்தோறும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. கை முடிஞ்ச கைகளை தட்டி நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. போர் முடிந்தது. As a prophet of God, I declare this morning, all the warfare in your life shall be ended in the name of Jesus. Amen. எனக்கு சொல்லுங்க, என் தலைக்கு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், உயர்வை வச்சிருக்கிறார், ப்ரமோஷனை வச்சிருக்கிறாரு, மேன்மையை வச்சிருக்கிறாரு, ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. இது ஒரு பகல் கனவு அல்ல, இது வாழ்க்கையில நிஜமாய் மாற போகிறது. ஆமென். விசுவசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி பவுல் சொல்றாரு, தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆறுதல் என்ன செய்தா, உபத்திரவத்தில் அகப்படுற மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக. வாசிங்க. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா. ஊழியக்காரனாகிய பவுல் சொல்றான், எனக்கெல்லாம் எக்கச்சக்கம் உபத்திரம் வந்துதான் செய்து வரதான் செய்து, ஆனாலும் மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்யத்தக்கதாய் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் உங்களை இந்த காலையில் நிரப்ப போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்க வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக,